வெல்கம் டு இந்தியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ஆட்டுக்கால் பாயா. இதை செய்கிறதுக்கு முதல்ல நல்ல சதப்பிடிப்பாக இருக்கிற மாதிரியான ஆட்டுக்காலாக பார்த்து வாங்கிக்கணும். கடையிலே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் வீட்டுக்கு வந்த பிறகு மஞ்சள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். என்ன தான் கடையில் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் நாமளும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கணும். அதில் சின்ன சின்ன முடிகள் ஒட்டி இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு ஆட்டோடைய கால் இது. இப்போ குக்கரில் சேர்த்துடலாம். கால் முழுகிற அளவுக்கு 1 டம்ளர் அளவுள்ள தண்ணீர் சேர்த்துக்கணும். இதில் நான் ஒரு ஆட்டுக்கால் செய்கிற அளவுக்கான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து 8 விசில் வரும் வரை வேக வச்சு எடுத்துக்கணும். குக்கர் ஓப்பன் பண்ண உடனேயே ஒரு ஆட்டுக்கால் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கணும். நான் செக் பண்ணிட்டேன், நல்லா வெந்திருக்கு. இந்த மசாலாவை அரைச்சிக்கலாம். 1/2 மூடி தேங்காய் துருவல், அதாவது 5 ஸ்பூன் அளவு, மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கசகசா, 3 முந்திரி பருப்பு. இதை மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தாளிப்பதற்கு 2 பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 பிரியாணியிலே எடுத்துக்கலாம். 2 வெங்காயம், 2 தக்காளியை கட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை எடுத்துக்கணும். 10 பல் பூண்டு எடுத்துக்கணும். 3 பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கணும். தேவையான மசாலாவை எடுத்துக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சு அதில் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 5 ஸ்பூன் அளவுள்ள ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் தாளிக்கு எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிய விடணும். பொரிந்த பிறகு வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாகும். ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ பூண்டு, பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அதையும் அப்படியே வதக்கி விட்டுறணும். நல்லா வதக்கிக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா குழைய வதக்கி எடுத்துக்கணும். இதற்கு 2 தக்காளி போதும், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இதோட 1 ஸ்பூன் அளவுள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க, கருகிடும். இதோட வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்காலை அந்த சூப்போட அப்படியே சேர்த்துக்கணும். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவும் அதோட 1 டம்ளர் அளவுள்ள தண்ணீரையும் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் ஏதாவது குறைவாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. அவ்வளவுதான். ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி விட்டுறலாம். நான் சொல்லியிருக்க அதே அளவில் இன்க்ரீடியன்ட் போட்டு செய்து பாருங்கள். டேஸ்டான ஆட்டுக்கால் பாயா குழம்ப ஹோட்டல் ஸ்டைலில் ஈஸியாக நீங்கள் செய்திடலாம். இதற்கு இன்னும் கூடுதலான டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக ஆஃப் லெமனை அப்படியே பிழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆட்டுக்கால் பாயாவும் ஆப்பமும். ஆப்பம் செய்கிறதுக்கான ரெசிப்பியை ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இந்த குழம்பு ஆப்பத்தோடு மட்டும் இல்லை, சூடான இட்லி சாதத்தோடு சேர்த்து வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.